கோவை சரவணம்பட்டியில் மின்சாரம் தாக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். விபத்து நிகழ்ந்த ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகத்தில் மின் வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். குடியிருப்போர் நலசங்கத்தின் அஜாக்கிரதை காரணமாகவே விபத்து ஏற்பட்டுள்ளதாக மின் வாரிய அதிகாரிகள் கூறுகின்றனர். சீரமைப்பு பணியின் போது மின் வயர்களை கீழே போட்டு வைத்தால் குழந்தைகளை மின்சாரம் தாக்கியுள்ளது. அதிகாரிகள் விபத்திற்கு மின் வாரியம் பொறுப்பு கிடையாது, சங்கத்தினரின் பாதுகாப்பு குறைபாடே காரணம் என அதிகாரிகள் கூறுகின்றனர். தெருவிளக்கை குடியிருப்பு சங்கத்தினர்தான் பராமரித்து வருகின்றனர். மின் வாரிய அதிகாரிகள் இப்படி சொல்லுகின்றனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை சரவணம்பட்டியில் மின்சாரம் தாக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்து நிகழ்ந்த ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகத்தில் மின் வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியிருப்போர் நலச்சங்கத்தினரின் அஜாக்கிரதை காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் கூறுகின்றனர். சீரமைப்பு பணியின் போது மின் வயர்களை கீழே போட்டு வைத்ததால் தான் குழந்தைகளை மின்சாரம் தாக்கியுள்ளது என அதிகாரிகள் கூறுகின்றனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவர்களின் உயிரிழப்பிற்கு அஜாக்கிரதையே காரணம் என மின் வாரிய அதிகாரிகள் கூறுகின்றனர். விபத்திற்கு மின் வாரியம் பொறுப்பு கிடையாது எனவும் கூறுகின்றனர். சங்கத்தினரின் பாதுகாப்பு குறைபாடே காரணம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவர்களின் உயிரிழப்பிற்கு அஜாக்கிரதையே காரணம் என மின் வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தெருவிளக்கை குடியிருப்பு சங்கத்தினர்தான் பராமரித்து வருகின்றனர் எனவும் மின் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.